அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேஷன் எழுதிய புத்தகம் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 6ல் வருது. இது குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அனைத்து தேர்வுகளுக்குமே இது வந்து தமிழ்நாடு சம்மந்தமான அனைத்து டிஎன்பிசி நடத்துகிற அனைத்து எக்ஸாமுக்கே இது கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின் வருது. ஸோ வந்து புதிய நண்பர்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண பிறகு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதற்கான அனைத்து பிடிஎஃப்மே அதில் இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை என்ற சொல் எளிமையாகவும் தெளிவாகவும் இருப்பதை போல் தோன்றினாலும் அதன் ஆழத்தையும் அகலத்தையும் ஒரு வரையறைக்குள் அடக்கிவிட இயலாது என்று கூறியவர் யாரென்றால் எம்.கே. ரெட்டி. சுயமரியாதை என்ற சொல் எளிமையாகவும் தெளிவாகவும் இருப்பதை போல் தோன்றினாலும் அதன் ஆழத்தையும் அகலத்தையும் ஒரு வரையறைக்குள் அடக்கிவிட இயலாது என்று கூறியவர் யாரென்றால் எம்.கே. ரெட்டி. ஓகேங்களா? பெரியார் ஈவே ராமசாமி அவரோட வாழ்க்கை சுவடுகள். அவர் பிறந்த ஆண்டு 1879 பிறக்கிறாரு. 1973 இறக்குறாரு. அவருக்கு வந்து 73 இறந்த பிறகு, ஆனால் 70 இவருக்கு வந்து தெற்காசியம் சாக்ரட்டிஸ்ன்ற ஒரு பட்டம் கொடுத்தா சொல்லுவாங்க. இவருக்கு பெரியார்ன்ற பட்டத்தை கொடுத்தது யார் அப்படின்னா, தர்மாம்பாள்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் போட்டிருக்காங்க. இன்னொரு புத்தகத்தில் 1938 நவம்பர் மாதம் 13ஆம் தேதி மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார் கொடுத்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, பெரியாரோட இளமை பருவம். பெரியார் 1879 1919 வரைக்கும் அவரோட இளமை பருவத்தை பற்றி பார்ப்போம். ஈரோடு வெங்கட ராமசாமிக்கு 1879 செப்டம்பர் 17ஆம் நாள் ஈரோட்டில் மண்டி வெங்கடப்ப அவருக்கும் சின்னத்தாயம்மை ஆகியோருக்கும் மகனாக பிறந்தார். இவர் செல்வமும் செல்வாக்கு மிக்க கர்நாடக பளிஜ்வார் வகுப்பைச் சேர்ந்தவர். ஓகேங்களா? ராமசாமி திண்ணைப்பள்ளியிலும் துவக்கப்பள்ளியிலும் படித்தார். இவர் எங்கே படிச்சிருக்காரு ஸ்டார்டிங்கில் அப்படின்னா, ராமசாமி தில்லைப்பள்ளியில் படிச்சிருக்காரு. எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா, ஈரோட்டில் பிறந்திருக்காப்புல. அவங்க அம்மா பேர் வந்து சின்னத்தாயம்மா, அப்பா பேர் வந்து வெங்கடப்பர். ஓகேங்களா? ஓகே, 12 வயதிலேயே பள்ளி படிப்பை நிறுத்திட்டு இருக்காப்புல. ஓகேங்களா? திண்ணைப்பள்ளியில் படித்தோட ராமசாமி 12 வயசில் பள்ளி படிப்பை நிறுத்திட்டு வெங்கடப்ப நாயக்கர் மண்டிக்கடை வியாபாரத்தை பார்த்து கொண்டார். 19 வயதில் சேலம் நாதாம்பட்டியைச் சேர்ந்த 13 வயது நாகம்மையை திருமணம் செய்து கொண்டார். அப்படின்னா எத்தனை வயசில் மேரேஜ் பண்ணுறாரு அப்படின்னா, 13 வயசில் இவர் மேரேஜ் பண்ணுறாரு. அப்போதைக்கு இவர் வந்து 1898, இவருக்கு வந்து 19 வயசு. அந்த பொண்ணுக்கு நாகம்மைக்கு பேர் வந்து 13 வயசு. அவங்க முறை பொண்ணு தான் அது. 25 வயசில் வீட்டை விட்டு வெளியேறாப்புல. கல்யாணம் ஆகி ஒரு 6 வருஷத்தில் வெளியேறாரு. காசி, கல்கத்தா முதலான இடங்களுக்கு சென்று விட்டு மீண்டும் ஈரோட்டுக்கு வந்து ஈவே ராமசாமி என்ன பண்ணுறாரு, மண்டி வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1904 25 வயசில் வெளியே போகிறாரு. 1904 வந்து மண்டி வியாபாரத்தை திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. வியாபாரியாக இருந்தபோது காங்கிரஸ் இயக்கத்தில் ஆர்வம் கொண்டார். 1904 வந்து பார்த்தோம்னா வியாபாரியாக இருக்கிறப்ப காங்கிரஸ் இயக்கத்தில் ஆர்வம் கொள்கிறாப்புல. காங்கிரஸ் வியாபாரியாக இருந்தபோதே காங்கிரஸ் இயக்கத்தில் மாநாடுகளில் கலந்துக்கிறாப்புல. அதே சமயம் ஈரோடு நகர்மன்ற தலைவராகவும் இருந்தார். பெரியார் வந்து ஈரோடு நகர்மன்ற தலைவராகவும் இருந்திருக்காரு. மண்டி வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ என்ன பண்ணியிருக்காப்புல, காங்கிரஸ்லேயும் ஆர்வமாக இருந்திருக்காப்புல. பின்னர் நகர்மன்ற தலைவர் பதவியையும் பல கௌரவ பொறுப்புகளையும் விட்டுவிட்டு காங்கிரஸ் உறுப்பினராகி இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிர பங்காற்றினார். அப்படின்னா காங்கிரஸில் எப்போ சேர்றாருன்னா 1919 சேர்றாரு. 1879 பிறகுறாரு. 1898 மேரேஜ். 1919 காங்கிரஸில் இணைகிறாரு. 25 வயசில் வெளியே போகிறாப்புல. அம்மா பேர் சின்னத்தாயம்மா, மனைவி பேர் நாகம்மையார், அவங்க அப்பா பேர் வெங்கடப்பர். 1879 செப்டம்பர் 17 பிறகுறாரு. 1904 வந்து பார்த்தோம்னா அவர் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸில் மண்டி வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1904 காங்கிரஸ் போராளி. 1919 1925 காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்ட ராமசாமி ஒத்துழையாமை இயக்கத்திற்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்தார். ஈவேர் என்ன பண்ணியிருக்காப்புல, ஒத்துழையாமை இயக்கத்திற்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்தார். இந்த கல்வி கண்டிப்பாக கேட்பாங்க. காங்கிரஸில் பெரியார் இணைந்த ஆண்டு 1919. ஒத்துழையாமை இயக்கத்திற்கு பெரியார் ஆதரவு கொடுத்தாரா? ஆமாம், ஆதரவு கொடுத்தார். நெல்லை காங்கிரஸ் கூட்டத்தில் வகுப்பாரி தீர்மானத்தை கொண்டு வந்தார். அப்போ நெல்லை வகுப்பாரி எங்கே காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து வகுப்பாரி தீர்மானத்தை கொண்டு வராரு, நெல்லையில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வராரு. அப்புறம் ஈரோட்டில் கள்ளுக்கடை மறியலை தலைமை தாங்கி நடத்தினார். ஈரோட்டில் நடந்த கள்ளுக்கடை மறியலில் தலைமை தாங்கி நடத்தியவர் யார் அப்படின்னா பெரியார். காந்தியின் நிர்மாண திட்டத்தை சிறைமேற்கொண்டு நடைமுறைப்படுத்தினார். காந்தியோட நிர்மாண திட்டத்தை அப்படி கொஞ்சம் தலைமையேற்கொண்டு நடத்துகிறாப்புல. தலையில் வச்சுக்கிட்டு, சிரமம்னா தலை. தாதாம்பட்டியில் அவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் நூற்றுக்கணக்கான தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார். வீதி வீதியாக சென்று தீவிர கதர் பிரச்சாரம் செய்தார். தஞ்சாவூர் காங்கிரஸ் மேலே வந்து மீண்டும் வகுப்பாரி தீர்மானத்தை கொண்டு வரார் 1921.
அப்படின்னா நெல்லையில் கொண்டு வராரு, தஞ்சாவூரில் கொண்டு வராப்புல. அடுத்து வந்து கள்ளுக்கடை முறையில் ஈடுபட்டதற்காக சிறையில் அடைக்கப்பட்ட ஆண்டு 1922. இதுக்குள்ள வந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? காங்கிரஸ் இயக்கத்தில் பெரியார் தன்னை இணைத்துக் கொண்டது உண்மையா? ஆமாம். இவர் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்தாரா? ஆமாம். கள்ளுக்கடை முறையில் ஈரோட்டை தலைமை தாங்கி நடத்தினாரா ஈரோட்டில்? ஆமாம். எந்த வருஷம் கைது செய்யப்பட்டார்? அதுக்காண்டி 1922 கைது செய்யப்பட்டிருக்காரு. நெல்லை காங்கிரஸ் வந்து வகுப்பாரி தீர்மானத்தை கொண்டு வராரு, தஞ்சாவூரில் வகுப்பாரி தீர்மானத்தை கொண்டு வராரு. அடுத்து 3 முக்கிய முடிவுகள் எடுக்கிறார் பெரியார் வந்து. ஈவேரா 1923ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எந்த ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார் ராமசாமி பெரியார் வந்து? 1923. தமிழ்நாட்டில் முதலாக காங்கிரஸ் தலைமை பொறுப்பேற்ற பிராமணர் அல்லாதவர் இவர்தான். தமிழ்நாட்டில் முதல்ல காங்கிரஸ் பொறுப்பேற்ற பிராமணர் அல்லாதவர் யார் அப்படின்னா பெரியார் தான். எந்த வருஷம்னா 1923. அப்படியே வாவேசு ஐயரும் இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார். வாவேசு ஐயர் என்ன பண்ணிக்கார்? இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராரு. ஓகேங்களா? தட்சிணா காந்தி என்று அழைக்கப்பட்ட ராஜாஜி பெரியார் பொள்ளாச்சிக்கு வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் சி. சுப்பிரமணியம். ராஜாஜியுடன் பெரியார் வந்து 1925 பொள்ளாச்சிக்கு வந்ததாக குறிப்பிட்டிருக்காரு சி. சுப்பிரமணியம். காங்கிரஸ் கமிட்டி தலைவரான பின்னரும் வகுப்புவாரி கோரிக்கையை கைவிடவில்லை ஈவேரா. நம்ம காங்கிரஸ் கமிட்டி தலைவரான பிறகு அவர் கோரிக்கையை கைவிடலை. 1924ஆம் ஆண்டில் 3 முக்கிய முடிவுகள் நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு. 1924 பெரியார் வந்து 1. கேரளாவில் வைக்கம் மகாதேவர் கோயில் முன் தீண்டாமை ஒழிப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று இருமுறை சிறை சென்று போராட்டத்தில் வெற்றி பெற்று வைக்கம் வீரன் என்று பாராட்டப்பட்டார். அப்படின்னா கேரளாவில் வந்து மகாதேவர் கோவில் முன் தீண்டாமை ஒழிப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றிருக்கார். எந்த கோயில்? வைக்கம் என்ற இடத்துல மகாதேவர் கோவில் முன்பு. இந்த கேள்வி கேட்பாங்கப்பா. கேரளாவில் வைக்கம் தான் நம்ம படிச்சிருப்போம், எந்த கோவிலும் படிச்சிருக்க மாட்டோம். மகாதேவர் கோவில் முன்பு தீண்டாமை ஒழிப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு இருமுறை சிறை சென்றிருக்காரு. போராட்டத்தில் வெற்றி பெற்று வைக்கம் வீரன் என்று அழைச்சவர் யாருன்னு தெரிவிக்காத வைக்கம் வீரன் அழைச்சிருப்பாப்புல. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை காங்கிரஸ் வகுப்பாரி தீர்மானத்தை முன்மொழிந்து உணர்ச்சி உரையாற்றினார். திருவண்ணாமலையில் சேரன்மாதேவி குருகுலத்தில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வன்மையாக கண்டித்தார். சேரன்மாதேவி மகாதேவி குருகுலத்தில் தாழ்த்தப்பட்ட மகாதேவி அவர் அங்கே வந்து அதையும் கண்டிச்சிருக்காப்புல. இது 3 முக்கியமானது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவற்றோட நீதி கட்சி ஆட்சியின் அறநிலை பாதுகாப்பு சட்டத்தை ஆதரித்தார். அவரோட நீதி கட்சியோட அறநிலை பாதுகாப்பு சட்டத்தை ஆதரிக்கிறார். ஈவேர் ராமசாமி 1925 நவம்பர் 25ஆம் தேதி நடைபெற்ற காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் இறுதியாக வகுப்பு உரிமை தீர்மானத்தை முன்மொழிந்தார். அவனை இறுதியாக வகுப்பு உரிமை தீர்மானத்தை நெல்லையில் கொண்டு வராரு, தஞ்சாவூரில் கொண்டு வராரு, திருவண்ணாமலையில் கொண்டு வராரு, கடைசி எங்கே கொண்டு வராப்புல காஞ்சிபுரத்தில் கொண்டு வரப்போ தான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்கிறாங்க. அத்தீர்மானம் ஏற்கப்படாமையால் அவரும் அவரது ஆதரவாளர்களும் காங்கிரஸை விட்டு வெளியேறினார். வெளியேறிய பின்னரும் அவர் காங்கிரஸை ஒரு வகுப்பாத சபையாக கருதினார். வெளியேற பின்னாடி என்ன பண்ணார்? காங்கிரஸ் ஒரு வகுப்பாத சபை அப்படின்னு சொல்லி கருதியிருக்காப்புல. சுயமரியாதை சமதர்மம் 1925 1938 வரைக்கும். சுயமரியாதை சமதர்மம் 1925 1938. தமிழ்நாட்டு ரூசோ காங்கிரஸை விட்டு வெளியேறிய ஈவேரா பல சமுதாய சீர்திருத்த பரிசோதனைகளில் ஈடுபட்டார். காங்கிரஸின் இந்தி கொள்கை கண்டித்து எழுதினார். 1926 டிசம்பர் மாதம் மதுரையில் பிராமணர் அல்லாதார் முதல் மாநில மாநாட்டை கூட்டி பிற்படுத்தப்பட்டோரின் பிரச்சனைகளை பற்றி பேசினார். அப்போ நான் வந்து மதுரையில் பிராமணர் அல்லாதார் முதல் மாநில மாநாட்டை கூட்டி மதுரையில் தான் ஃபஸ்ட்டு பிராமணர் அல்லாதார் முதல் மாநில மாநாட்டை கூட்டியிருக்காரு 1926. யார்? பெரியார் வந்து கூட்டியிருக்காரு. பிற்படுத்தப்பட்டோர் பிரச்சனைகளை பற்றி பேசினார். காந்தியின் நிர்மாண திட்டத்தை நிராகரித்தார். ஃபஸ்ட்டு அவர் தான் கொண்டு போனதாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவரை நிராகரிச்சிட்டாப்புல. காந்தியாரை பெங்களூரில் சந்தித்து பிராமண எதிர்ப்பு கொள்கையை பற்றி விவாதித்தார். காந்தியை போய் பெங்களூரை சந்திக்கிறாரு, பிராமண எதிர்ப்பு கொள்கையை பற்றி பேசுகிறார். 1927 நாகை தொழிலாளர் கிளர்ச்சியில் பங்கேற்று சிறை சென்றார். நாகை தொழிலாளர் கிளர்ச்சியில் வந்து பங்கேற்கிறாரு, அங்கே போய் சிறைக்கு போகிறாப்புல. சைமன் கமிஷனை வரவேற்றார். இதெல்லாம் கூட்டுறவு அப்படியே வைப்பாங்க. காந்தியாரை பெங்களூரில் சந்தித்தார், நாகை தொழிலாளர் கிளர்ச்சியில் பங்கேற்று சிறை சென்றார், சைமன் கமிஷனை வரவேற்றார், திருக்குறள் புத்தர் கொள்கைகளை பரப்பினார், தன் பெயருக்கு பின்னால் இருந்த நாயக்கர் சாதி பட்டத்தை விலக்கி கொண்டார். ராமசாமி முதலியார் ஈவேர ராமசாமி என்ன சொல்லியிருக்காரு? தமிழ்நாட்டு ரூசோன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அப்படின்னா தமிழ்நாட்டு ரூசோ அப்படின்னு சொல்லி பெரியாரை சொன்னவர் யார்? ஈவேரா ராமசாமி முதலியார். ஈவேரா ராமசாமி நாயக்கரை ராமசாமி முதலியார் வந்து குறிப்பிட்டிருக்காப்புல. சார் ராமசாமி, சார் ஏ ராமசாமி 1927 சார் ஏ ராமசாமின்னு இருக்கார். 1928ஆம் ஆண்டில் காந்தியை மகாத்மா என்று அழைப்பதை நிறுத்திவிட்டார். பெரியார் என்ன பண்ணிட்டாப்புல? 1928 இனிமேல் நான் வந்து காந்தியை வந்து மகாத்மான்னு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாப்புல 1928. அதே போன்று காந்தியின் இந்து மதம் பற்றிய விளக்கத்தையும் ஆதி திராவிடர்களுக்கான தனி கோயில்கள் வேண்டும், கலப்பு திருமணங்களும் சமபந்தி விருந்தும் தனிப்பட்ட கருத்துக்களும் என்று கருத்துக்களை பெரியார் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதி திராவிடர்களுக்கான என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காந்தியின் இந்து மத பற்றிய விளக்கத்தையும் ஆதி திராவிடர்களுக்குன்னு தனி கோயில் வேண்டும், கலப்பு திருமணங்களும் சமபந்தி விருந்தும் தனிப்பட்ட கருத்துக்கள் என்ற கருத்துக்களை பெரியார் ஏற்றுக்கொள்ளவில்லை. காந்தியோட கருத்துக்களை வந்து
பெரியார் வந்து ஏற்றுக்கல. மகாத்மான்னு சொல்கிறது 1928 நீக்கிட்டார். 1927 இவர் வந்து தமிழ்நாட்டு ரூசோன்னு சொல்லியிருக்காரு சார் ராமசாமி முதலியார். திருக்குறள் புத்தர் கருத்துக்களை பரப்பினார். நாயக்கர் பட்டத்தை வேணாம்னு சொல்லிட்டாரு. 1927 காந்தியாரை பெங்களூரில் சந்தித்து பிராமண எதிர்ப்பு கொள்கையை பற்றி பேசுகிறாரு. மதுரையில் பிற்படுத்தப்பட்ட மாநாடு வந்து பிராமணர் இல்லாத முதல் மாநில மாநாடை 1926 கூட்டுறாரு. இந்தி கொள்கையை கண்டித்து எழுதுகிறாப்புல. ஓகேங்களா, தமிழ்நாட்டு ரூசோ பெரியார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பெரியார் ஈவேரா. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஈவே ராமசாமி என்ற பெயரை மட்டும் போட்டுக்கொள்வது மரியாதையாக இருக்காது என்று கருதிய நாகர்கோவில் வழக்கறிஞர் பி சிதம்பரம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, முதலாக ஈவேரா பெரியார் என்று அழைத்தார். 1927 வந்து நாகர்கோவில் வழக்கறிஞர் ப சிதம்பரம் முதலாக பெரியாரை ஈவேராவை என்ன சொல்லியிருக்காரு, பெரியார் என்று அழைத்தார் 1927. அதிலிருந்து பெரியார் என்ற பெயர் பிரபலமாயிற்று. ஓகேங்களா, அதுலேருந்து பெரியார் என்ற பிரபலமாயிடுச்சு. ஆனால் முறையாக வந்து 1938 நவம்பர் 13 நீலாம்பரி அம்மையார் தர்மாம்பாள் இவங்களுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க பெண்கள் மாநாட்டில். 1929 அந்த கேள்வி கேட்பாங்கப்பா, நாகர்கோவில் வழக்கறிஞர் பி சிதம்பரம். 1929 பிப்ரவரி 17, 18 தேதிகளில் செங்கல்பட்டில் முதலாவது சென்னை மாகாண சுயமரியாதை மாநாட்டை கூட்டி முறைப்படி சுயமரியாதை இயக்கத்தை துவக்கினார். அவனை வந்து முதல்ல வந்து முறைப்படி சுயமரியாதை இயக்கத்தை எப்பொழுது பெரியார் தோன்றார் அப்படின்னா 1929 பிப்ரவரி 17, 18 தேதிகளில் வந்து செங்கல்பட்டில் முதலாவது சென்னை மாகாண சுயமரியாதை மாநாட்டை கூட்டி சுயமரியாதை இயக்கத்தை துவக்கினார். மனைவி நாகம்மையாருடன் மலேசியா நாட்டில் சுற்றுப்பயணம் செய்து சுயமரியாதை பிரச்சாரம் செய்தார். அவங்க மனைவியோடு எங்கே போயிருக்காப்புல, எங்கள் 1929 அப்புறம் மாநாட்டை கூட்டி சுயமரியாதை மாநாட்டை துவக்கினார். மலேசியா சுற்றுப்பயணம் போயிருக்காப்புல. அப்பயணத்தின் போது தான் பெரியார் தாடி வளர்க்க தொடங்கினார். பெரியார் எங்கே போகிறப்ப தாடி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு, மலேசியா சுற்றுப்பயணம் போகிறப்ப தான் தாடி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கேள்வி கூட கேட்டாலும் கேட்கலாம். மலேசியா நாட்டில் சுற்றுப்பயணம் செய்த பிரச்சாரம் அப்போ தான் தாடி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் சமதர்மவாதி. மலேசியாவிலிருந்து திரும்பிய பெரியார் ஈவேரா பல பகுத்தறிவாளர் சங்கங்களை துவக்கினார். மலேசியாவிலிருந்து ரிட்டன் வந்தோடனே என்ன பண்ணிக்காரு, பல பகுத்தறிவாளர் சங்கங்களை துவக்கினார். 2வது சுயமரியாதை மாநாட்டை ஈரோட்டிலும் 1930, 3வது மாநாட்டை விருதுநகரிலும் 1931 நடத்தினார். ஓகேங்களா, ஈரோட்டில் வந்து பார்த்தோம்னா யார் தலைவராக இருந்தால், விருதுநகரில் யார் தலைவராக இருந்தான்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள். 1932 ஆண்டு பல ஐரோப்பிய 1929 வந்து WPA சவுந்தரபாண்டியன் இருந்தாப்புல. ஈரோட்டில் வந்து ஜெயகர் அப்படின்றவர் வந்து இருந்தாப்புல. 3வது வந்து RK சண்முகம் அவர் இருந்தாப்புல. ஓகேங்களா, 1932 வந்து பார்த்தோம்னா பல ஐரோப்பிய நாடுகளை சுற்றுப்பயணம் செய்துவிட்டு வந்த பெரியார் சமதர்மவாதியானார். 1932 என்ன பண்ணிட்டாப்புல, சமதர்ம பிரச்சாரம் செய்ததற்காக பெரியார் தண்டிக்கப்பட்டு சிறை தண்டனை பெற்றார். என்ன பண்ணியிருக்காங்க, சமதர்ம பிரச்சாரம் பண்ணதுக்காண்டி தண்டிச்சிருக்காங்க. 1933 சிறை தண்டனை பெற்றிருக்காப்புல சமதர்ம பிரச்சாரம் பண்ணதுக்காண்டி. பெரியார் தயாரித்த சமதர்ம வேலை திட்டத்தினை நீதி கட்சி ஏற்றுக்கொண்டதால் அக்கட்சியின் ஆதரவாளரானார். உன்னை பெரியார் தயாரித்த சமதர்ம வேலை திட்டத்தை நீதி கட்சி ஏற்றுக்கொண்டது 1935. பெரியார் தயாரித்த சமதர்ம வேலை திட்டத்தை நீதி கட்சி ஏற்றுக்கொண்டது அக்கட்சியின் ஆதரவாயிருக்காப்புல 1935. பகுத்தறிவு என்ற நாளேட்டை துவக்கினார். 1900 புரட்சி பகுத்தறிவு விடுதலை 33, 34, 35. ஓகேங்களா, பகுத்தறிவு வந்து 34 தொடங்கியிருப்பாப்புல. புரட்சி வந்து 33 தமிழில், இங்கிலீஷில் வந்து 1928. ஓகேங்களா, 1937 நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் நீதி கட்சிக்காக பிரச்சாரம் செய்தார். 1937 நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் நீதி கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணுறாப்புல. இருப்பினும் நீதி கட்சி படுதோல்வி அடைந்தது. இத்தேர்தலில் காங்கிரஸ் மகத்தான வெற்றி பெற்று ராஜாஜி சென்னை ராஜதானியின் முதலமைச்சரானார். 1937 அவர் பள்ளிகளில் அறிமுகப்படுத்திய இந்தியை எதிர்த்து போராடி சிறை சென்றார் பெரியார். 1938 சிறை சென்றிருக்கார். பெல்லாரி சிறையில் போட்டிருப்பாங்க. பெரியார் பெல்லாரி சிறையில் இருந்தபோது தான் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு ஈவேராவை தமிழ்நாட்டு பெண்கள் வந்து சென்னையில் ஒரு மாநாடு போடுவாங்க. அப்போ ஈவேராவை எப்போதும் பெரியார் என்றே குறிப்பிட வேண்டும் என்று அறிவித்தது. உடனே பெரியார் எப்போதும் பெண்கள் என்று எப்போது அறிவிக்கிறாங்க, 1938 அறிவிக்கிறாங்க எப்போதும். ஆனால் முதல்ல குறிப்பிட்டவர் யார் என்றால் பெரியார் என்று நாகர்கோவில் ப சிதம்பரம் அவர் ஒரு வழக்கறிஞர். 1927 கூட்டிருப்பாப்புல. 1927 பெரியார் வந்து கூட்டிருப்பாப்புல. இதுக்கப்புறம் எப்போதே 1938 வந்து கூட்டிருப்பாங்க. நீதி கட்சியின் தலைவர் 1938 1944. நீதி கட்சியின் தலைவரான பெரியார் அக்கட்சியை ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கமாக உருமாற்றம் செய்வதில் முனைப்புடன் ஈடுபட்டார். சிறையில் இருந்து திரும்பிய பெரியார் திராவிட நாடு கோரிக்கையை எழுப்பினார். 1938 நீதி கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சிறையிலேருந்து திரும்பினோடனே திராவிட நாடு கோரிக்கையை எழுப்புறாப்புல. திராவிட நாட்டை இலட்சியமாக கொண்டு அதற்காக பிரச்சாரத்தை துவக்கினார். ஸ்டாபோர்டு கிரிப்ஸை சந்தித்து திராவிட நாடு பிரிவினை பற்றி பேசினார். என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டாபோர்டுன்ற கிரிப்ஸ் அவரை பார்த்து நீங்கள் திராவிட நாடுன்னு பிரித்து விடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. 1939 1940 வந்து ஜனவரி 8ஆம் தேதி முகமது அலி ஜின்னாவை பம்பாயில் அவரது இல்லத்தில் சந்தித்து தனிநாடு கோரிக்கையை அவரது ஆதரவை கோரினார்.
1940 ஜனவரி 8ஆம் தேதி முகமது அலி ஜின்னாவை எங்கே போய் பார்க்குறாரு? பம்பாயில் பார்த்து எங்களுக்கு வந்து தனிநாடு கோரிக்கை அவர் நீங்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி 1940 ஜனவரி 8 முகமது அலி ஜின்னாவை சந்திக்கிறார். அந்த உரையாடலின் போது டாக்டர் பிஆர் அம்பேத்கரும் உடன் இருந்தார். இப்போ திராவிட நாடு கோரிக்கையில் வந்து பிரிக்கிறப்ப முகமது அலி ஜின்னாவை பார்க்குறாரு, அம்பேத்கரும் கூட இருக்கார். திருவாரூர் மாநாட்டில் திராவிட நாடு கோரிக்கையை விளக்கி பேசினார். 1940 ஏப்ரல் மாதம் இந்த திருவாரூர் மாநாட்டில் தான் என்ன பண்ணுறாரு பெரியார்? திராவிட நாடு கோரிக்கையை வந்து விளக்கி பேசுகிறார். 1940 ஏப்ரல் மாதம் ராஜாஜி நேரில் வேண்டுகோள் விடுத்தும் பெரியார் அமைச்சர் பதவியை ஏற்க மறுத்துவிட்டார். ராஜாஜி என்ன பண்ணுறாரு? நீங்கள் தான் வந்து அமைச்சர் பதவி ஏற்றுக்கங்கன்றாரு, வேணான்றாப்புல. பிராமணர் மற்றும் இந்திக்கார வட நாட்டவரிடமிருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்காகவே தனிநாடு கோருவதாக கூறினார். ஐயா, நீங்கள் பிராமணர்கிட்ட இந்திக்காரன்றது நாட்டை காப்பாற்றணும் அப்படின்றதுக்கான நான் தனிநாடு கோர்றேன் அப்படின்றப்பல. ஆனால் அப்போது பெரியாருக்கு திராவிட நாடு பற்றி தெளிவில்லை. ஒரு பக்கம் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கமிட்டார். அந்த வாசகத்தை ஒவ்வொரு தமிழனும் கையில் பச்சை குத்தி கொள்ள வேண்டும் என்றார். ஒரு பக்கம் திராவிட நாடு கோரிக்கைன்னு சொல்கிறாரு, ஒரு பக்கம் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அதே சமயம் திராவிட பிரிவினை பற்றியும் பிரச்சாரம் செய்தார். ரெண்டு பக்கத்துமே பேசிகிட்டு இருக்காப்புல. பிராமணர் இல்லாதர் என்ற பெயரில் செயல்பட்டு வந்த அமைப்புகளை படிப்படியாக திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்தார். 1941 வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆனால் 1944 சேலத்தில் தான் முறைப்படி வந்துறாப்புல. படிப்படியாக திராவிடர் கழகமாக பேர் மாற்றம் பண்ணணும்னு சொல்கிறாரு. அமைச்சரவை அமைக்கும் வாய்ப்பு வந்தும் அதை பெரியார் நிராகரித்து விட்டார். 1942 அமைச்சரவை அமைக்கிற வாய்ப்பு கிடைக்கிது, அதை பெரியார் நிராகரித்து விட்டார். திராவிட பிரிவினை பிரச்சாரத்தில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டார். பெரியார் 1944 ஆகஸ்ட் 27 சேலத்தில் பெரியார் நீதி கட்சி என்ற பெயரை திராவிடர் கழகம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். எப்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சோ அது 44 ஆகஸ்ட் 27. ஓகேங்களா? பிராமணர் அல்லாதர் என்ற பெயரில் செயல்பட்டு வந்த அமைப்புகளை படிப்படியாக எப்படி மாற்றாப்புல திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிட்டு வந்திருக்காரு. 1941 தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு 1944 ஆகஸ்ட் 27 நீதி கட்சியே திராவிடர் கழகம் சொல்லி மாற்றிட்டார். பிராமணர் அல்லாதர் என்ற பெயரில் செயல்பட்டு வந்த அமைப்புகளை படிப்படியாக திராவிடர் கழகம் என்ற மாற்றம் செய்து அது 41. அது நீதி கட்சி பேர் மாதம் அது 44 ஆகஸ்ட் 27. திராவிடர் கழகத் தலைவர் 1944 1973 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? திராவிடர் கழகத் தலைவர் கொடியும் சீருடையும். நீதி கட்சியை திராவிடர் கழகமாக மாற்றிய பின் பெரியார் தராசு சின்னம் பொறித்த நீதி கட்சியின் கொடியை கருப்பு பின்னணியில் சிவப்பு வட்டம் கொண்ட கொடியாக மாற்றினார். அப்புறம் நீதி கட்சியோட திராவிடர் கழகமாக மாற்றினது மட்டும் இல்லாமல் அது ஒரு சின்னம் எப்படி இருக்குன்னா, தராசு சின்னம் நீதி கட்சியின் கொடியை கருப்பு பின்னணியில் சிவப்பு வட்டம், கருப்பு பேக்ரவுண்டில் வந்து கருப்பு சிவப்பு வட்டத்தில் வந்து கொண்டு வந்திருக்காரு. தனி கொடியுடன் திருச்சி திராவிடர் கழக மாநில மாநாட்டில் கருஞ்சட்டை தொண்டர்படை என்ற அமைப்பை உருவாக்கினார். இப்போ என்ன பண்ணியிருக்காரு? கருஞ்சட்டை அப்படின்ற ஒரு தொண்டர்படை அமைப்பை உருவாக்குறாப்புல. 1945 செப்டம்பர் 29, 30 அதன் பின் மதுரையில் கருஞ்சட்டை படை மாநாடு நடத்தப்பட்டது. இப்போ மதுரையில் வந்து கருஞ்சட்டை படை மாநாடு எப்போது நடத்தப்பட்டது அப்படின்னா 1945 செப்டம்பர் 29, செப்டம்பர் 30. அது 46 மே 11 திராவிடர் கழக கொடி முறையாக ஏற்கப்பட்டது. திராவிடர் கழக கொடி பேக்ரவுண்டில் பிளாக்கு, சிவப்பு கலர் வட்டம், தராசு சின்னம். அது 46 மே 11 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே. அது மதுரையில் கருஞ்சட்டை மாநாடு நடைபெற்ற வருடம் வந்து 1945 செப்டம்பர் 29, 30. கருஞ்சட்டை படை மாநாடு வந்து உருவாக்குனது வந்து திருச்சியில், தனி கொடியோட திருச்சியில். அப்புறம் கருஞ்சட்டை படை உருவாக்குனது திருச்சி, மாநாடு நடத்தினது மதுரை. திராவிடர் கழக கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1946 மே 11. அடுத்து இயக்கம் இருண்டு போனது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையின் அமைப்புக்கு முறையை எதிர்த்தார் பெரியார். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைச்சிருப்பாங்க, 1946 மார்ச் 23 போட்டிருப்பாங்க. ஓகேவா? அதை என்ன பண்ணிக்காரு அப்படின்னா வேணான்னு சொல்லியிருப்பாப்புல. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு முழுவதும் சுதந்திர நாளாக கொண்டாடிய போது பெரியார் அதை வந்து திராவிட நாள் துக்க நாள்னு சொல்லி அனுசரிச்சிருக்காப்புல. வடநாட்டவர் தமிழ்நாட்டு ஆளுநராக நியமிக்கப்படுவதை எதிர்த்தார். கடலூரில் திராவிட மாநாட்டை கூட்டி நாட்டு பிரிவினை பிரச்சாரம் செய்தார். கடலூரில். திருவாரூரில் திராவிட நாடு திராவிடக்கேன்னு சொல்லுவாப்புல. மதுரையில் வந்து கருஞ்சட்டை படை நடத்துவாப்புல. கடலூரில் திராவிட நாடு மாநாடு கூட்டி தனி பிரச்சாரம் பண்ணியிருக்காப்புல. இந்திய எதிர்ப்பு கொள்கையை தீவிரப்படுத்தினார். சென்னைக்கு வந்த ராஜாஜிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ததற்காக சிறை தண்டனை பெற்றார். சென்னைக்கு வந்து ராஜாஜி வர்றாப்புல, அப்போதைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு. 1948 சிறை தண்டனை. மூத்த கழக தலைவர்கள் மீது நம்பிக்கையின்றி திராவிடர் கழக பாதுகாப்பு கருதி 1949 ஜூலை 9ஆம் தேதி பெரியார் மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார். 1949 ஜூலை 9ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க? பெரியார் வந்து மணியம்மையை வந்து மூத்த கழக தலைவர்கள் நம்பிக்கையின்றி. ஓகேங்களா? 49 ஜூலை 9. பெரியாரின் ஏதோ சர்வாதிகார போக்கை எதிர்த்து அண்ணாதுரை அவரது ஆதரவாளன் திராவிடர் கழகத்தை விட்டு பிரிந்து சென்னை திராவிடர் சென்று போய் என்ன பண்ணியிருக்காங்க? சென்று அங்கே போயிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பின்னர் திராவிடர் கழக தலைவர் பெரியார் பல போராட்டங்கள் நடத்தி 1973 இறந்துறாரு. சுயமரியாதை இயக்கத்தை பற்றி பேசுகிறாங்க.
சுயமரியாதை இயக்கம் 1925லேருந்து 1935 வரைக்கும். சென்னை ராஜஸ்தானியில் இரட்டை ஆட்சியின் கீழ் நீதி கட்சி ஆட்சி செய்து கொண்டிருந்த போது பெரியார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, காங்கிரஸை விட்டு வெளியேறி அப்படின்னா 1919 காங்கிரஸில் சேர்றாரு. 1925 காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துடுறாரு. சுயமரியாதை இயக்கத்தை துவக்கினார். ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி 28 வயதிலிருந்து 1907 காங்கிரஸ் இயக்கத்தில் ஆர்வம் கொண்டார். கிட்டத்தட்ட 28 வயசுலேருந்தே அவர் என்ன பண்ணியிருக்காரு, காங்கிரஸில் ஆர்வமாக இருக்கார். காங்கிரஸ் மாநாட்டுக்கு போகிறாப்புல. 1919 ஈரோடு நகர்மன்ற தலைவர் பதவியை வெளியேறி காங்கிரஸ் உறுப்பினரானார். காந்தியின் தலைமையின் கீழ் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் முழு மனதுடன் ஈடுபட்டார். ஈரோட்டில் கள்ளுக்கடை மறியலை முன்னின்று நடத்தினார். காந்தி நிர்மாண திட்டத்தை சிறமேற்கொண்டு தாதாம்பட்டியில் அவருக்கு சொந்தமான 500 தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார். தீவிர கதர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். 1921 கள்ளுக்கடை மறியல் செய்ததற்காக கோவை சிறையில் அடைக்கப்பட்டார். என்ன பண்ணியிருக்காங்க, கள்ளுக்கடை மறியலில் கோவை சிறையில் அடைக்கப்படுறார். 1922 அப்படின்னா கள்ளுக்கடை மறியலில் பெரியார் எங்கே அடைக்கப்பட்டார் அப்படின்னா கோவை சிறையில் அடைக்கப்படுறாரு. கோவை சிறையில் இருக்கிறப்ப தான் அவர் குடியரசுன்ற இதில் தங்கப்பெருமாள் பிள்ளையோடு சேர்ந்து 1925 ஸ்டார்ட் பண்ணுவாப்பில். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக பணியாற்றிய போது 1924 கேரளத்தில் வைக்கம் தீண்டாமை ஒழிப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றார். ஓகேங்களா. 1924 ஓகே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆக்சுவலி குடியரசு இதில் 1925 தான்ப்பா. அவர் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டது உண்மை தான். ஆனால் 1925 கோயம்புத்தூர் சிறையில் அடைச்சிருப்பாங்க. அந்த கட்டத்தில் தங்கப்பெருமாள் பிள்ளையோடு சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாப்புல. இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிற வேணும். ஓகேங்களா. கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க, கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. குடியரசு இதில் எந்த சிறையில் இருக்க ஸ்டார்ட் பண்ணாருன்னா கோவை சிறையில் இருக்கிறப்ப தான். அது 1925. வைக்கம் தீண்டாமை மகாதேவ் கோயிலில் பார்த்தோன்னா தீண்டாமை ஒழிப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றார். சேரன்மாதேவி குருகுலத்தில் பிராமணர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்தார். இவர்களுக்கிடையே ஈவேரா தொடர்ந்து காங்கிரஸ் ஆண்டு கூட்டங்கள் வகுப்பு அதான் நெல்லை, தஞ்சாவூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கடைசியாக காஞ்சிபுரத்தை வெளியேறாப்புல 1925. அப்போது அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் செயலராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படின்னா பெரியார் காங்கிரஸ் விட்டு வெளியேறப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தார். ஓகேங்களா. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தார். சுருங்க கூறின் ஈவேரா வகுப்பு உரிமை கோரிக்கை ஏற்றுக்கொள்ள அதனால் காங்கிரஸ் விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை துவங்கினார். காங்கிரஸ் விட்டு வெளியேறியதற்கு காரணம் அது ஒரு வகுப்புவார ஸ்தாபனம், ஆரிய பார்ப்பனரின் நலனுக்காக மட்டுமே ஸ்தாபனம், அதனால தான் வெளியே தெளிவாக உணர்ந்தேன் அப்படின்றக்காவில் பெரியார் 1948 விடுதலைன்ற இதில். முன்மாதிரி இயக்கங்கள். பெரியார் ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்திற்கு துவங்குவதற்கு முன்னால் வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் கொள்கைகளாக அமைக்கப்பட்டு செயல்பட்டு வந்த இயக்கங்களை பற்றி அறிந்து கொண்டார். என்னென்ன அமைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. எடுத்துக்காட்டாக லண்டன் பகுத்தறிவாளர் சங்கம், அமெரிக்க சுதந்திர சிந்தனையாளர் சங்கம், ரஷ்ய கடவுள் எதிர்ப்பு சங்கம், சீன வாலிபர் சீனர்கள் ஆகியவற்றை பற்றி பெரியார் முன்மாதிரி இயக்கங்களாக கருதினார். ஒரு 4 பேர்த்த முன்மாதிரி: லண்டன் பகுத்தறிவாளர் சங்கம், அமெரிக்க சுதந்திர சிந்தனையாளர் சங்கம், லண்டன், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா. லண்டனில் இருக்கிற பகுத்தறிவாளர் சங்கம், அமெரிக்காவில் இருக்கிற சுதந்திர சிந்தனையாளர் சங்கம், ஓகே, ரஷ்யாவில் இருக்கிற கடவுள் எதிர்ப்பு சங்கம், சீனாவில் இருக்கிற வாலிப சீனர்கள் ஆகியவற்றை பெரியார் முன்மாதிரி இயக்கங்களாக கருதினார். இவற்றுள் ரஷ்ய சங்கம் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்பட்டது. இவை இன்றி ஆப்கானிஸ்தானிலும் துருக்கியிலும் சுயமரியாதை பிரச்சாரங்கள் நடைபெற்று வந்தன. இது தவிர்த்து ஆப்கானிஸ்தானும் துருக்கியிலையும் சுயமரியாதை இயக்கங்கள் நடைபெற்று வந்தன. இச்சங்கங்களின் செயல்பாடுகள் பெரியாருக்கு உந்து சக்தியாக இருந்துச்சுன்றாங்க. சுயமரியாதை பற்றி பெரியார் விளக்கம் கொடுக்குறாப்புல. பெரியார் ஈவே ராமசாமி சுயமரியாதையை உயிருக்கு ஒப்பாக கருதினார். சுயமரியாதை அற்றவனை பிணம் என்று சொல்ல வேண்டும் என்றார். சுயமரியாதை இல்லாதவன் பெணா. சுயமரியாதை இல்லாதவர்களுக்கு இந்தியா அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை அடைவதால் எந்த பயனும் இல்லை சுயமரியாதை இல்லாதவனுக்கு. அவருடைய நோக்கில் சுயமரியாதை என்பது சமத்துவம், சம உரிமை, சம வாய்ப்பு, சிக்கனம், அன்பு, இரக்கம், ஒழுக்கம் ஆகியவை தான் இதான் என்னது சுயமரியாதை. சமத்துவம், சம உரிமை, சம வாய்ப்பு, சிக்கனம், அன்பு, இரக்கம், ஒழுக்கம் ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. குருட்டு நம்பிக்கை, மூட பழக்க வழக்கங்கள், தீண்டாமை, பெண்ணடிமை ஒழிப்பு, எளியோரை வலியோர் அடக்கி ஆளுமை, படித்தவர்கள் படிக்காமல் இருப்போரை ஏமாற்றாமல் இருத்தல், பகுத்தறிவு வளர்ச்சி பெறல், தன் முயற்சிக்கு ஊக்கமளித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். சுருங்க கூறின் சுயசிந்தனையும் சுயசார்புடையவும் சுயமரியாதையின் இரு கண்கள். அப்படின்னா சுயமரியாதையோட இரு கண்கள் என்னது? சுயசிந்தனை, சுயசார்பு. இது ரெண்டும் தான் சுயமரியாதை இரு கண்கள். பகுத்தறிவும் தன்மானமும் இரு கால்கள். சுருங்க கூறின் சுயசிந்தனையும் சுயசார்பும் இரு கண்கள், பகுத்தறிவும் தன்மானமும் இரு கால்கள் அப்படின்ட்டுருக்காப்புல. நீதி கட்சியில் ஏன் சேரவில்லை பெரியார்? இதை கேட்பாங்க. நீதி கட்சியில் பிராமணர் அல்லாதார் அனைவரும் சமூக சமத்துவத்தையும் உரிமைகளையும் சம வாய்ப்பையும் அடிப்படையாக கொண்டு அது துவக்கப்பட்டது. நீதி கட்சியில் அக்கட்சி எதிர்ப்புகளுக்கிடையே எதற்கும் அஞ்சாமல் உறுதியுடன் இருந்து சவால்களை சமாளித்து அவ்வியக்கத்தை அழிய விடாமல் காப்பாற்றி மக்களிடையே சுயமரியாதை உணர்ச்சியை ஊட்டி வந்தார்கள் என்பார் பெரியார். இதுதான் ஈவேரா ஏற்றுக்கொண்டார். ஆனால் அக்கட்சி பிராமணர்களை உறுப்பினர்களாக சேர்த்துக்கொள்வது என்ற முடிவை தேன்கூட்டில் நெருப்பு வைக்கப்பட்டது போன்றது என்றும் இந்த இயக்கத்தை செத்து பார்ப்பன ஆதிக்கத்துக்கு மற்றொரு சாதனமாகிவிடும், இந்த இயக்கம் செத்து போயிருந்துருக்காப்புல என்றும் அஞ்சிய பெரியார் அக்கட்சியில் சேரல. ஆனால் அக்கட்சியை ஆதரித்தார்.
பெரியார் நீதி கட்சியை சேரலாம், நீதி கட்சி ஆதரித்தார்ன்றாங்க. பின்னாட்கள் நீதி கட்சி தலைவராக மாறுறாரு. ஏன்னா நீதி கட்சி உத்தியோக கட்சி, வேட்டை கட்சி, உத்தியோக வேட்டை கட்சி என்றார் கருதினார். எனவே பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை துவக்கி அதன் தனித்தன்மையை நிலைநாட்டுவதில் குறியாக இருந்தார். ஆங்கிலம் தெரிந்த மக்களிடையே சுயமரியாதை கொள்கையை பரப்புவதற்காக ரிவோல்ட் என்ற ஆங்கில பத்திரிகை 1928 தொடங்கியிருக்காரு. சுயமரியாதை இயக்கம் ஏற்படுத்தி வளர நீதி கட்சியை பயன்படுத்தி கொண்டார். இந்த கேள்வி கேட்பாங்க. சுயமரியாதை இயக்கம் ஏற்படுத்தி வளர்றதுக்காண்டி நீதி கட்சியை பயன்படுத்தி கொண்டார், நீதி கட்சியை ஆதரித்தார். 1929 செங்கல்பட்டில் நடைபெற்ற முதலாவது சுயமரியாதை மாநாட்டில் ஒரு வரலாற்று முக்கியத்துவ மாநாடு சுயமரியாதை இயக்கத்தில் தோற்றுவாயாக கருதப்பட்டது. செங்கல்பட்டு மாநாடு சுயமரியாதை முதல் மாநாடு, இதை தெளிவுபடுத்தியது. இது வரலாற்று முக்கியத்துவமான மாநாடு அப்படின்றாங்க. சுயமரியாதை இயக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி கிடையாது. சுயமரியாதை இயக்கம் ஒரு அரசியல் கட்சியை போன்று குறிப்பிட்ட இடத்தில் சிலர் கூடி துவங்கப்பட்ட அமைப்பு கிடையாது. இந்த இயக்கம் பெரியார் ஈவேராவின் தலைமையின் கீழ் செயல்பட்ட தனிமனித சமுதாய சீர்திருத்த இராணுவம். இது தனிமனித சமுதாய சீர்திருத்த இராணுவம்ன்றாங்க. இராணுவ கட்டுப்பாட்டுடன் நடத்தப்பட்டது. பெரியாரின் வார்த்தைகளில் கூறுவதாயின் சுயமரியாதை இயக்கமானது அரசியல்களின் பெயரால் நமது நாட்டில் பல கட்சிகளைப் போலல்லாமல் அந்நியர்களிடமிருந்து யாதொரு விதமான சிறு விஷயத்தையும் எதிர்பாராமல் மக்கள் அறிவை விளக்கும் அவர்களின் மனப்பான்மையை மாற்றுவதன் மூலம் உண்மையான விடுதலையையும் சமத்துவத்தையும் தன்மதிப்பையும் உண்டாக்கக்கூடிய ஒரு இயக்கமாகும். இதான் என்னது சுயமரியாதை இயக்கம். அதாவது சுயமரியாதை இயக்கம் தமிழர்களின் அறிவை விரிவுபடுத்தி அவங்கள மனப்பான்மையை மாற்றி சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் இயக்கமாகும். ஏனெனில் அரசியல் தொண்டு என்பது அயோக்கியர்களை உற்பத்தி செய்வது, அவர்கள் மூலம் பாமர மக்களை வஞ்சிக்க செய்வதே அல்லாமல் வேறில்லை என்றார் பெரியார். அரசியல் தொண்டு என்பது என்னது? அயோக்கியர்களை உற்பத்தி செய்யும், அவர்கள் மூலம் பாமர மக்களை வஞ்சிக்க செய்வதே அல்லாமல் வேறில்லை என்றார் பெரியார். வேகமான வளர்ச்சி. 1925 தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம் வேகமாக வளர தொடங்கியது. நீதி கட்சி தலைவர்கள் ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 1929 மே மாதம் பட்டுக்கோட்டையில் எஸ் குருசாமியின் தலைமையின் கீழ் மாபெரும் சுயமரியாதை மாநாடு பட்டுக்கோட்டை நடைபெறுகிறது. எஸ் குருசாமி அஞ்சானஞ்சர் KV அழகிரிசாமி தொண்டர்படைக்கு தலைமை தாங்கினார். இந்த மாநாட்டை போல் அவனை தலைமை தாங்கினது யாருன்னா அழகிரிசாமி. குருசாமி தான் மாபெரும் சுயமரியாதை பட்டுக்கோட்டையில் நடத்துகிறாப்புல. இந்த மாநாட்டை போல் சென்னையில் பெருநகரம் சுயமரியாதை மாநாடு நடத்தப்பட்டன. அவற்றில் ஒன்று தான் 1929 செங்கல்பட்டில் நடத்தப்பட்ட வரலாற்று முக்கியமான சுயமரியாதை மாநாடு. இந்த மாநாட்டில் முக்கியமான கோரிக்கைகள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க மாநாட்டில் ஒரு 10 அம்ச கொள்கைகள் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மக்கள் பிறப்பால் சாதி பதம் மற்றவர்கள். சாதி மதம் பார்க்கக்கூடாதியா, அப்படி பார்க்கக்கூடாது, பின்பற்றக்கூடாது. ஓகேங்களா? அந்த பிரிவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடாது, பின்பற்றக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது சாதி மதம் பார்த்து. 4வது பாயிண்ட், மக்களிடையே தீண்டாமையை ஒழித்து பொதுக்கிணறு, குளம், பள்ளிக்கூடம், சத்திரம், தெரு முதலியவற்றில் பொது மக்களுக்கு சம உரிமை, பொது இடங்களில் சம உரிமை. இவற்றுக்கு எதிர்ப்பு வந்தால் அரசாங்கம் மூலம் சட்டம் ஏற்றி அச்சட்டத்தை நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். 6வது பாயிண்ட், சாதி மூலம் சாதி மத வேறுபாட்டை காட்டக்கூடிய பட்டம், குறியீடுகள் எல்லாமே இருக்கக்கூடாது. 7, பெண்களை பொறுத்தவரை திருமண வயது 16க்கு மேலே இருக்கணும். கணவனுக்கு மனைவி ஒத்து போகலையா, டைவர்ஸ் வாங்கிக்கோங்க, மறுமணம் பண்ணிக்கோங்க, கலப்பு திருமணம் பண்ணிக்கோங்க. ஆண்களும் பெண்களும் தங்களை துணையில் அவங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க. திருமண சடங்குகள் போன்றவற்றை மிகவும் சுருக்கமாக சிக்கனமாக நடத்திக்கோங்க. ஒரு நாளைக்கு அதிகமாக ஆகாமல் பார்த்துக்கோங்க. கோவில் பூஜைகளுக்கு பணம் வரையம் பண்ணக்கூடாது. கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் இடையே இடைத்தரல் இருக்கக்கூடாது. கோவில் சொத்தை கல்விக்கும் ஆராய்ச்சிக்கும் தொழில் வச்சுக்கு பயன்படுத்திக்கோங்க. மூட பழக்கங்களை ஒழிக்குங்க. பெண்களுக்கு சொத்துரிமை, உத்தியோக உரிமை அளித்தல், ஓகேங்களா? தீண்டத்தகாதவர் என ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த உணவு, உடை அவங்களுக்கெல்லாம் ஆகியவற்றை கொடுத்து அவர்களுக்கு கல்வி அளிப்பது, அவர்களுக்கு அரசாங்க வேலை வழங்கல், பிராமணர் அல்லாத இளைஞர்களுக்கு உள்ள தடைகளையும் இடர்பாடுகளையும் நீக்கல், கல்வி சம்பந்தமாக தாய்மொழி, அரசாங்க மொழி தவிர காமனை நல்லது பண்ணுற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆரம்ப கல்விக்கு பொது பணத்தை செலவழித்து கட்டாய கற்பிக்க வேண்டும். ஓகேவா? உயர்கல்விக்கு பொது நிதியை செலவிடக்கூடாது. அரசாங்க அலுவலர்களுக்கு தேவைப்பட்டால் வகுப்புவாரி ஒதுக்கீட்டின்படி மாணவர்களை தேர்ந்தெடுத்து படிப்பிக்க வேண்டும். சுற்றுன்றி ஓட்டல் முதலிய இடங்களில் வேறுபாடு எதுவும் இருக்கக்கூடாது. மேற்கண்ட நோக்கங்களையும் கொள்கைகளையும் கருத்துக்களும் இதற்கு முன்பிருந்த சீர்திருத்தக்காரர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பெரியார் ஈவேரா நினைவுபடுது. எல்லாருமே நீதி கட்சி எல்லாருமே சொல்லத்தான் செஞ்சுருக்காங்க. இல்லை, உலகத்தில் எல்லாருமே பின்பற்றப்படுறாங்க, எடுத்து காட்டுறாரு. பெரியார் இத்தகைய கொள்கைகளையும் சிந்தனையும் நடைமுறைப்படுத்தும் தீர்மானத்தை சுயமரியாதை இயக்கத்திற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார். மனிதனுக்கு வெட்கமும் ரோஷமும் மான ரோஷமும் ஏற்படுத்துவதற்கு சுயமரியாதை இயக்கம் ஏற்பட்டது என்று கூறினார் பெரியார். 1930 என்ன பண்ணியிருக்காரு, மலேசியா பயணம் போயிருக்காரு. பெரியார் ஈவேரா செங்கல்பட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கையை பிரகடனம் செய்த பின் மலேசியாவுக்கு டூர் போயிருக்காரு. 1930 மனைவியோடு போயிருக்காரு. அங்கே போகிறப்ப தாடி வளர்க்குறாப்புல. சுற்றுப்பயணத்தில் போய் உண்மை நாடோர் சங்கம், தாராள சிந்தனையாளர் சங்கம், பகுத்தறிவாளர் கழகம், இந்த மாதிரி நிறைய அமைப்புகளை தொடங்கியிருக்காப்புல. சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உண்மை நாடோர் சங்கம், தாராள சிந்தனையாளர் சங்கம், பகுத்தறிவாளர் கழகம், சமதர்ம அதிகாரியை தமிழாக்கம் செய்து விட்டுருக்காரு. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் வந்து 1931ஆம் ஆண்டு விருதுநகர் மாநாட்டில் 3வது சுயமரியாதை மாநாடு நடத்தப்பட்டது. அதில் வந்து பார்த்தோம்னா சமதர்ம சங்கங்கள் நிறுவப்பட்டது. 3வது சுயமரியாதை மாநாட்டில் சமதர்ம சங்கங்கள் நாடகம் நிறுவப்பட்டது. அடுத்த ஆண்டு 1932ஆம் ஆண்டு எகிப்து, ரஷ்யா, கிரேக்கம், ஜெர்மனி, துருக்கி, ஸ்பெயின், பிரான்ஸ், போர்ச்சுகல், இங்கிலாந்து, இலங்கை 11 மாதங்கள் சுற்றுப்பயணம் சுயமரியாதை இயக்கம் பற்றி எல்லா நாடுகளிலும் சிந்தனையாளர்கள் சீர்திருத்தவாதிகள் நல்லா அவங்களாம் பேசுகிறாங்க. இப்பயணத்தின் போது தான் பெரியார் மேலை நாடுகளின் அரசியல் முறைகள், சமுதாய இயக்கங்கள் இதெல்லாம் வந்து கற்றுக்கிறாப்புல, தெரிஞ்சுக்கிறாப்புல. புதிய கருத்துக்களை அனுபவத்தோடும் தமிழ்நாடு திரும்புகிறாப்புல. ஓகேங்களா? என்னோட பயணத்தோட பயன் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சமதர்ம பரப்பாளர் ஆகிறாரு, மேல்நாட்டு அனுபவத்தை வாங்கிக்கிறாரு, சுயமரியாதை இயக்கத்துக்கு புதிய பரிணாமத்தை கொடுக்குறாரு, ரஷ்ய பொது உடைமை தத்துவத்தையும் நடைமுறையும் பெரியார் வெகுவாக கவர்ந்தன. மார்க்சிய சித்தாந்தத்தை வழிகாட்டியாக கொண்டார். மார்க்சிய சித்தாந்தத்தை வழிகாட்டியாக கொண்டார் பெரியார். பிரபல தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் எம் சிங்காரவளனாருடன் சேர்ந்துக்கிட்டு சுயமரியாதை குறிக்கோளுடன் சமதர்ம கருத்துக்களையும் சேர்த்து ஒரு புதிய சமூக போராட்ட திட்டத்தை உருவாக்கினார். சிங்காரவளனோடு சேர்ந்து ஒரு புதிய சமூக போராட்ட திட்டத்தை உருவாக்கினார். இத்திட்டம் சுயமரியாதை இயக்க வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சியாகும். ஏனெனில் மேல்நாட்டு அனுபவம் பெரியாருக்கு தேசிய பார்வையை கொடுத்தது. விசால பார்வை புரட்சிகர வார இதழை தொடங்கினார் 33ல். தீவிர சமதர்ம பிரச்சாரத்துக்கு பெரியார் தண்டிக்கப்பட்டு சிறை தண்டனை வைக்கப்பட்டார். அது 33ல். மே மாதம் 21ஆம் தேதியை மே தினமாக கொண்டாடுமாறு வேண்டுகோள் விடுத்தார். ஓராண்டு காலம் சமதர்ம வேலை திட்டத்தை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்தினார் பெரியார். ஓராண்டு காலம் சமதர்ம வேலை திட்டத்தை நிறுவனத்தில் பெரியார். ஓகேங்களா? ஓகே, இதோட கண்டினியூட்டி நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து பிடிஎஃப் இருக்குது. நான் மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.